50 வருஷமா தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடுக்காக போராடிட்டே இருக்காங்க சில கும்பல். கேள்றா ஏங்க ஒரு விஷயம் இருக்க சட்டம் பயின்றுட்டீங்க, பார் கவுன்சில்ல பதிவு பண்ணிட்டீங்க. பதிவு பண்ணிட்டு உங்க நேம் மேம்? என்னுடைய நேம் ஜோஷ்கா ஜோஷ்கா அவர்கள் வந்து முழு வழக்கறிஞரா மாறிட்டாங்க. இந்த முதல் சைன் மாதிரி நீங்க முதலா எந்த ஒரு வழக்கு எடுத்து நீங்க வாதாடுவீங்க, போராடுவீங்க? எனக்கு ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட எங்கள் டிரான்ஸ் கமிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த வரைக்குமே ஒடுக்கப்பட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒன்று நான் வந்து எங்களுடைய டிரான்ஸ் கமிட்டிக்கு நல்ல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக எண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, நான் வந்துட்டு இந்த சொசைட்டியில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அவங்க எப்படி பின்தள்ளி இருக்காங்க, ஸோ அவங்க எந்த காரணத்தை வச்சா முன்னாடி வருவாங்க அப்படிங்கிறது ஒரே ஒன்று தான், ஒன்றுமே கிடையாது, இடஒதுக்கீடு. ஸோ எங்களுக்கான ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அதில் நாங்கள் ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா நாங்கள் வந்துட்டு வீட்டை விட்டு தனித்துப்பட்டு எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்துலேருந்து நாங்கள் இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு இந்த இடஒதுக்கீடு கிடச்சிச்சின்னா எங்களுடைய சொசைட்டி வந்து ரொம்ப முன்னுக்கு வரும். ஸோ எல்லாத்துலேயுமே எங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ பாலியல் தொழிலோ இல்லாட்டினா வசூல் பண்ணுறதோ கம்மியாயிடும். ஸோ இது நாங்கள் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நாங்கள் இருப்போம். நெக்ஸ்ட் சிஎம்மாக கூட நாங்கள் ஆகலாம் எல்லாமே. ஸோ